ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு தரன் மீடியா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எளிய முறையில் வீட்டிலையே எப்படி கேக் செய்யலாங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் சமயத்தில் எல்லாருமே நிறையா டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதனால் நம்மளும் சின்னதாக ஒரு ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்ட்டு பார்க்க போகிறோம். ஹாப்பி 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்ஸ் 4 வாங்கி வச்சுருக்கோம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப், பாதாம் பருப்பு ஒரு 5-6 பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய், சோடா உப்பு, இதுதான் நம்ம கேக் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ இந்த இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நாம் வாங்கி வச்ச பிஸ்கெட்ஸை உடச்சி ஜாரில் போட்டுக்கிறோம். இந்த பிஸ்கெட்ஸ்லாம் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அது ஈஸியாக அரைப்படுறதுக்காக இந்த பிஸ்கெட்ஸ்லாம் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி வச்ச பிஸ்கெட்ஸ் கூட நம்ம 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிஸ்கெட்ஸில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் 2 டீஸ்பூன் போதும். இப்போ இதை அப்படியே ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்க போகிறோம். கொஞ்சம் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்ச அந்த 1 கப்பு பாலை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சோடா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சோடா உப்பு நமக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்காக யூஸ் ஆகும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். கலக்கினதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிறோம். நெய்யை சேர்த்துட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணி விடணும். அப்போ தான் கேக் அந்த டிஃபன் பாக்ஸில் ஒட்டிக்காமல் நமக்கு எடுத்த உடனே அப்படியே வரும். அதனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கட் கூலை அப்படியே எடுத்து அந்த டிஃபன் பாக்ஸுக்கு ஊற்றி வைக்கிறோம். இப்போ கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் ஒரு வளையத்தை வச்சுக்கிறோம். இது மேலே நம்ம அந்த டிஃபன் பாக்ஸை வைக்க போகிறோம். உங்களுக்கு அந்த வளைய மரம் எதுவும் இல்லைன்ட்டா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட கீழே வச்சு அது மேலே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பிஸ்கட் கூலை
வச்சிடலாம். வச்சுட்டு இதை அப்படியே மூடி வைக்க போகிறோம். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே அதை கொதிக்க விடலாம். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாதாம் பருப்பை அந்த மேலே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இது கொதிக்க வச்சுட்டு ஏன் அப்ளை பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா இந்த பாதாம் பருப்பு எல்லாமே அந்த உள்ளே போயிடும். இதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணோம்னா இந்த பாதாம் பருப்பு எல்லாமே உங்களுக்கு மேலேயே அப்படியே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூடான சுவையான கேக் ரெடி ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற விட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம். உனக்கு தானே ஃபர்ஸ்ட் இருடா அம்மா ஊட்டி விடுறேன். எப்படி இருக்க? இங்க பாரு, கத்தி வாங்க. எப்படி இருக்க? சாப்பிட எடுத்த டேஸ்டா இருக்கா? எப்படி இருக்க? சத்தமா சொல்லு. இங்க பார்த்து சொல்லு, அப்பா பார்த்து சொல்லு. டேஸ்டா இருக்கா? யார் செஞ்சா? யாரு? வெரி குட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேக் எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவும் தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.